Hi friends, welcome to Jaya's Garden. ஒரு ரெசிபி வீடியோ தாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய சகோதரிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ரெசிபி வீடியோவே போடவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு அக்கா, நாங்கள் உங்களை பார்த்து தான் செஞ்சிட்ருப்போம், எங்களுக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீக்ரெட்டை உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். எந்த ஒன்று செஞ்சாலும் ஒன்று இரும்பு சட்டி அல்லது மண்பானையில் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். சும்மா காரத்துக்கு வத்தல் போடாமலும் செய்யலாம், தனி மிளகுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சும்மா 4 வத்தல் போட்டிருக்கேன். சரிங்களா? அது கூட என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறம் நாட்டு மல்லி, இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அளவு சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு டம்ளரோ ஏதோ ஒரு கிண்ணமோ நீங்கள் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை மெசரின் கப் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 டம்ளர் வந்து நாட்டு மல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் வந்து மிளகு எடுத்துக்கணும். 1 டம்ளர் சீரகம், 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். வத்தல் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், வத்தல் போடாமலும் செய்யலாம். ஏன்னா இது மெயின் வந்து மிளகு தான். ஸோ 2 டம்ளருக்கு நம்ம மிளகு தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சமைக்கும் போது வேறு நம்ம வந்து மிளகு போடுவோம். இதுதான் சீக்ரெட் மசாலா. இது வந்து நீங்கள் நாட்டு மல்லி போட்டு தான் கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், ஆயில் விட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? இது தாங்க அவ்வளவு காசு போட்டு இப்போல்லாம் எல்லா யூடியூபர்ஸும் வித்துட்டு இருக்கக்கூடிய பூண்டு மிளகு குழம்பு. இதை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வீட்டிலையே சமைப்பது எப்படி ஈஸியாக அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். இதை வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. சரிங்களா? சப்போஸ் ரொம்ப நாள் வச்சு நாங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஆனால் என்ன கேட்டாக்க நான் ஃப்ரிட்ஜை வந்து சொல்லவே மாட்டேன். ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து கெடுதலான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அதில் வைக்காதீங்க. தோசை மாவு வேறு வழியே இல்லை, நம்மலாம் இப்போல்லாம் டெய்லி அரைக்க முடியல, ஒர்க்கிங்கில் இருக்கோங்கிறதுனால நம்ம அதை வச்சு எடுக்கிறோம். அதை வேணால் வச்சுக்கோங்க, வேறு எதையுமே வைக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு பழகுங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே போடாமல் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் விற்கிறாங்க. ஆமாங்க, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் தான் அவங்க செஞ்சு நல்லா ஹைஜீனிக்காக அழகாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க, டேஸ்டியாக. ஆனால் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்றீங்க. அப்புறம் எப்படிங்க அது வந்து அதுக்கு நீங்கள் பேசாமல் ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணது கூட வாங்கலாம். 2ம் ஒரே விதமான கெடுதல் தான். சரிங்களா? நல்ல செவக்க சிம்மில் வச்சே வறுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. அதே நேரம் சரியாக வறுபடாமலும் இருந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்று போல் வறுக்க தெரியல அப்படின்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துருங்க. சரிங்களா? மிளகை தனியாக, சீரகத்தை தனியாக, கடலைப்பருப்பு தனியாக, அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லா செவந்து வரது தெரியும். கையெடுக்காமல் வறுக்கணும். சரிங்களா? இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணுங்க. அதை இப்பயே போட்டோம்னா இதெல்லாம் வறுபடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த தொக்கா வாங்கி அந்த குழம்பா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவ்வளோ காஸ்ட்லியாக இந்த பொடி மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இது வந்து கம்மி, அந்த அளவுக்கு ரேட் இருக்காது இல்லை. இந்த பொடி மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வரும் நாட்களில் இந்த மிளகு பூண்டு குழம்பினுடைய பொடி ஐட்டம் நம்மளுடைய ஜேஜி ஃபுட்ஸில் உங்களுக்கு வந்து விரைவில் கொடுக்கப்படும், நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேங்களா? நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். ஒரு 90% வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கை நிறைய கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட முன்னாடி போட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலையினுடைய ஒரு ஈரப்பதம், அதாவது இலக்கின்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அந்த ஈரப்பதத்தில் இது வந்து சரியாக வறுபடாது. நல்லா இன்னும் வறுத்துட்டு காமிக்கிறேன். இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் இதில். கருவேப்பிலை ஓரளவு வதங்கின உடனே நான் இப்போ வந்து மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் காலியாகிடுச்சு, அதனால் மஞ்சள் பொடி போடுறேன். ஆனாலும் இது ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் ரெடி பண்ண மஞ்சள் பொடி தான். அதுக்கப்புறம் பெருங்காயமும் காலியானனால பெருங்காய பொடி போடுறேன். ஆனால் இது உங்களுக்கு பொடியாக வரைச்சி வரும்போது கண்டிப்பாக மஞ்சளும் பெருங்காய கட்டியும் தான் போட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தருவேன். ஏன்னா அதுதான் இன்னும் மனம் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாம் மொறு நல்லா ஆகணும்.
சப்போஸ் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லாமல் நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை வேணுமாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? செய்கிறதா இருந்தால் நீங்களே செய்கிறதா இருந்தால் நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் நம்மக்கிட்ட எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு தெரியாது, நான் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வேணும்னு கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? இதை நம்ம ஆற வச்சு நல்ல மையாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆற வச்சுருக்கேன். ஆறுனதும் பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே இன்னும் அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம். தாராளமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக செய்யணும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், அதோட ஒரு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வத்தல் கருவேப்பிலை. நல்லா எல்லாம் பொரிஞ்சு அப்படியே வத்தல்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரணும், கரியக்கூடாது. அப்போ தாராளமாக பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லதுங்க. சரிங்களா? இது நம்ம வாங்கினோன்னா இவ்வளோ பூண்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியாது. சாப்பிடும்போது அடி தொக்கு மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து சாதத்தில் போடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு பூண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லாவே பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம கம்மியாக தான் செய்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதே அளவுக்கு பூண்டை வந்து நான் இங்கே பாருங்கள், இது 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். தட்டி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா செவந்துடுச்சா? இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு அரைச்சது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவு நல்லா செவந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், பொடி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மையாக அரைச்சிருக்கேன். இந்த கலரில் தான் இருக்கும். சரிங்களா? அரைச்சி கொடுத்தாலும் இந்த இப்போ செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த பொடியை உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெயிலையே போட்டு ஒரு 2 நிமிஷம் கறியை விட்டுறக்கூடாது. கறியை விட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவரே போயிடுங்க. லைட்டாக சிம்மிலே தான் இருக்குது. முதல்ல வச்ச சிம்மு தான். அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டவே இல்லைங்க. சரியா? நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம 2 நாளைக்கு வச்சுக்க போகிறோம். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். என்ன காய் வச்சாலும், என்ன கூட்டு வச்சாலும், என்ன குழம்பு வச்சாலும் இதையும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தான் அப்படி சும்மா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்படி பொரிஞ்சு வரணும். இந்த நம்ம மசாலா எல்லாமே அப்படி பொரிஞ்சு வரணும். கலரும் நல்லா அப்படியே ஒரு சேஞ்சு, லைட்டாக ஒரு அப்பா மனம் சும்மா இப்போயே ஊரை தூக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை கரைச்சி விடணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளி பேஸ்ட்டு போடுறோம். சரிங்களா? நம்ம வீட்டில் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவை புளி பேஸ்ட்டு வச்சுக்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, கல் உப்பு போட்டு செய்யுங்க. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இது கிட்டத்தட்ட மருந்துன்னு நினச்சிக்கணும். அதே நேரம் சுவையான மருந்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் முழுக்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது இதை எடுத்துக்கோங்க. இந்த மருந்து குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு குழந்தை பெற்றவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். வத்தல் மட்டும் நம்ம போடாமல் விட்டுடலாம். ஆனாலும் இது ரொம்ப காரம். இந்த காரம் வந்து வயிற்று புண்ணு ஆற்றுங்க. மிளகு இருக்கிறனால வயிற்று புண்ணு ஆற்றும். பூண்டு நிறைய போட்டிருக்கனால தாய்ப்பால் சுரக்கும். நல்லா வதக்கிட்டோம். சும்மா அப்படி மணக்குதுங்க. எல்லோரும் என்னன்னு கேட்குற அளவுக்கு மணக்கும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை மண் பாத்திரத்தில் வச்சா ஒரு மனம், இது மாதிரி இரும்பு பாத்திரத்தில் வச்சா ஒரு மனம்ங்க. வச்சு பார்த்துங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். பூண்டெல்லாம் வெந்துருச்சு. எண்ணெய் வருங்க சும்மா அப்படியே மேலே நிற்கிது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கெட்டு போகாமல் வைக்கிறது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மேலே, அந்த பச்சை நல்லெண்ணெயோட ஸ்மெல் இருக்கணும். சுட சுட கொள்ளைய சாதம் வச்சு அப்படியே இதை நிறைய போட்டு விரவி சாப்பிடும்போது நம்ம வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதுக்கப்புறம் வந்து பசியை நல்லா தூண்டும்.
மிளகு வந்து ரொம்பவே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு சளி குறையும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கவங்களுக்கு இதை டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் ஊறுறதை பார்க்குறப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். தினமும் சாப்பிடணும். தினமும் இந்த பூண்டை வச்சு நிறைய குழம்பு குறைய சாதம் வச்சு நல்லா போட்டு விரைவி சாப்பிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லா ஊறும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சுவை சும்மா கண்டான்னு இருக்கும். இப்போ வந்து இரும்பு பாத்திரத்தில் வச்சுருக்கனால உடனடியாக அந்த பாத்திரத்தை நம்ம மாற்றிட்டு தான் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். எப்போவுமே மண் பாத்திரம்னா அப்படியே வச்சிடலாம் 2 நாளைக்கு கூட, மனம் அந்த மண்ணினுடைய மனம் வந்துகிட்டே இருக்கும். இரும்பு பாத்திரம் மட்டும் சமைச்ச உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ நான் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு அப்படியே கொலைய சாதத்தை இந்த பாத்திரத்துலேயே போட்டு விரவி ஒரு வெட்ட போகிறேன். சும்மாவே சாப்பிடலாம், இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொடி வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். விரைவில் உங்களுக்கு இந்த பொடியை வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இதை போடுவேன். இல்லைன்னா எனக்கு அப்படி மசாலா ஐட்டம் போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. பியூட்டி ஐட்டமும் ஹெல்த்தியான பவுடர் ஐட்டம் தான் போடுறது. இதுவுமே ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால சரி மக்கள் கேட்டால் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா தான். வேணும்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். மண் பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுட்டேங்க. அப்போ தான் அப்படியே தலை அப்படியே அதில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஊற்றி வச்சுட்டேன். சரி, நீங்கள் என்னடா தமிழில் மண் பாத்திரத்தில் இருக்குது, செய்யும்போது இரும்பு பாத்திரத்தில் செஞ்சாங்கன்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு பிட்டு இணைச்சாச்சு.